மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 28ஆம் நாள் கதை. இன்றைய கதையில் நாம் அனுபவிப்பது என்னவென்றால், நாம் செய்யும் செயல்களின் பலன்களை, விளைவுகளை நாம் மட்டுமே அனுபவித்தாக வேண்டும். அதன் பலன்களை நாம் மட்டுமே சுமக்க வேண்டும். அது தாமதமாக இருந்தாலும் சரி, விரைவாக இருந்தாலும் சரி, நம் செயல்களின் விளைவுகளை நாம் தான் சுமக்க வேண்டும். எனவே எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நாம் அதை சரியாக செய்கிறோமா அல்லது தவறாக செய்கிறோமா என்று ஒரு முறை சிந்தியுங்கள். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நாம் நன்றாக சிந்தித்தால் ஒருவேளை நாம் கெட்ட செயல்களை தவிர்க்கலாம். தாங்கள் உங்களை காப்பாற்றி கொண்டால் தண்டனையிலிருந்தும் தங்களை மீட்டுக் கொள்ளலாம். தாங்கள் கெட்ட செயல்களை செய்வதால் ஒரு நாள் கடவுளால் நிச்சயம் தண்டிக்கப்படுவீர்கள். இந்த வாழ்க்கையில் இல்லை என்றால் நம் செயல்களை, அதன் விளைவுகளையும் அடுத்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். செயல்கள் நமது விதியை நிர்மாணிப்பதால் செயல்கள் சிறந்தவை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டுள்ளார். நான் நல்ல செயல்களை செய்தால் நமக்கு நல்லவை நிகழும், கெட்ட செயல்களை செய்தால் நமக்கு கெட்டதுதான் நிகழும். பீஷ்ம பிதாமகர் மகிழ்ச்சி, துக்கம் மற்றும் தோல்விக்கு அப்பாற்பட்டவர் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார். என்ன நிகழப் போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். இதுதான் நிகழ்ந்தது. பீஷ்ம பிதாமகர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், ஐயனே, என்னை குறித்து தியானித்த பின்னர் நான் எனது 73 பிறவிகளை கவனித்தேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. பிறகு நான் ஏன் அம்பு படுக்கையில் கிடக்க வேண்டி இருந்தது என்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து, பீஷ்ம பிதாமகரே, தந்தையே, 73 பிறவிகளுக்கு முன்பு 74 பிறவிகளில் நீங்கள் உங்கள் இளமையில் இருந்தபோது காட்டில் ஒரு நடைக்கு சென்றீர்கள். அங்கு ஒரு வெட்டுக்கிளியை ஒரு இலையில் கடித்தீர்கள். சுற்றி திரியும் போது கர்மாவின் பலன்களை பெறுகிறீர்கள். கர்மாவின் பலன்கள் 6 ஆண்டுகளில் பெறப்படுகின்றன. 12 ஆண்டுகளில் 2 முறை, 18 ஆண்டுகளில் 8 முறை, 24 ஆண்டுகளில் 16 முறை. இந்த வழியில் நீங்கள் கர்மாவை செய்யும் போது அதன் பலன் என்னவாக இருக்கும் என்று சிந்தியுங்கள் என்றார். தார்தராஷ்டிரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது கர்மாக்களுக்கு கணக்கு கேட்க, நான் என்ன கர்மா செய்தேன்? என் 100 மகன்களின் உயிரை இழக்க வேண்டியதாயிற்று. என் 100 மகன்களை மட்டுமே கொன்றேன். நான் பல பிறவிகளை திரும்பி பார்த்திருக்கிறேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் நான் அப்படிப்பட்ட எந்த செயலையும் செய்யவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது யோக சக்தியால் திருதராஷ்டிர மன்னரிடமிருந்து, அரசரே, நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு அரசராக இருந்தீர்கள். உங்கள் முன்வரும் எதையும் உட்கொள்வீர்கள் என்று எண்ணாமல் உங்கள் ஆசைகளில் மூழ்கி இருந்தீர்கள். உங்களுக்கு அது பிடித்திருந்தால் அதற்கு நீங்கள் வெகுமதி அளிப்பீர்கள் என்று எண்ணினேன். ஒரு நாள் சமையலறை 100 அன்ன குஞ்சுகளின் இறைச்சியை சமைத்து அரசருக்கு ஒவ்வொன்றாக கொடுத்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், திருதராஷ்டிர மன்னரே, தாங்கள் தங்கள் ஆசையில் குருடராகிவிட்டீர்கள். இதனால் தான் இந்த பிறவியில் நீங்கள் குருடனானீர்கள். உங்கள் நல்ல செயல்களின் விளைவாக உங்கள் முந்தைய பிறவிகளில் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பிறவியில் 100 அன்ன குஞ்சுகளை உட்கொண்டதன் பலனை பெற்றீர்கள். அதனால்தான் உங்கள் 100 மகன்கள் கொல்லப்பட்டனர். நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள், என்ன எடுத்து செல்வீர்கள் என சிந்தியுங்கள். ஒரு மனிதன் இந்த உலகில் பயனுள்ள பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அது இறந்த பிறகு நம்முடன் எடுத்து செல்லப்படும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பிறவியிலும் நமக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். அவர் ஒரு அரசராக இருந்தாலும் சரி, அதிகாரம் மிக்கவராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி. எனவே யாரிடமும் எவ்வளவு பற்றும் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு எள் விதையை கூட எடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை நடவடிக்கைகளை எடுத்தாலும் சரி, அனைத்து நடவடிக்கைகளும் இங்கேயே இருக்கும். பகவான் நாராயணர் மற்றும் அனைத்து மூர்த்திகளின் வழிபாடு, துன்பப்பட்டவர்களுக்கு சேவை, தானம், புண்ணியம், நல்லது, கெட்டது மற்றும் நம்முடன் சொல்லும் வேறு எதுவும் நம்முடன் செல்லாது. துக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு சிந்தனையால் திகழ்கிறது. துக்கமும் மகிழ்ச்சியாகிறது. கடவுள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்பது போல கர்மாவை குறித்த ஒரு கதையை நாம் கேட்கலாம். வாருங்கள். ஒரு துறவி ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்திற்கு பிச்சை கேட்க செல்வார்.
அவர் எந்த இல்லத்திற்கு சென்றாலும் கொஞ்சம் மாவு, பருப்பு, அரிசி என எதை வேண்டுமானாலும் கொடுப்பார். இப்படித்தான் வயிற்றை நிரப்புவார். அதே கிராமத்தில் ஒருவர் இருந்தார். அவர் தினமும் அவர் மீது மாட்டுச் சாணத்தை எறிவார். கடவுள் அவருக்கு கை கால்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஏதாவது பணி செய்து உணவை உட்கொள்ள வேண்டும் என்று திட்டுவார். சாது அமைதியாக மாட்டுச்சாணத்தை கொண்டு வந்து ஒரு பக்கத்தில் குவிப்பார். இதை செய்வதன் மூலம் மாட்டுச்சாணம் ஒரு பெரிய குவியலாக மாறியது. சாதுவும் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்க சென்றார். அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அவர் மீது மாட்டுச்சாணத்தை எறிவான். கிராம மக்கள் அவருக்கு உணவு கொடுப்பார்கள். இதை செய்வதன் மூலம் அவர்கள் இருவரின் நேரமும் கடந்துவிட்டது. இருவரும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டு கடவுளின் இல்லத்தை அடைந்த போது அதே மாட்டுச்சாண குவியல் இப்போது மிக பெரியதாகிவிட்டது. இப்போது உங்கள் உணவின் பெயரில் மாட்டுச்சாணமும் வரும். அந்த நபர் கடவுளின் பாதங்களை பிடித்து, பகவானே, நான் மாட்டுச்சாணம் உட்கொள்ள இயலாது, தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூறுங்கள் என்றார். கடவுள் கூறினார், நீங்கள் இந்த மாட்டுச்சாணத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு துணியில் சுற்றி வைக்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் கர்மா குறையும். சாணத்தை கிண்ணத்தில் போட குறைந்தபட்சம் 1 வருடமானது. பின்னர் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் ஊட்டிக்கொண்டே இருப்பீர்கள். வைக்கோல் மற்றும் புல் கொண்ட சாணத்தின் கடைசி பகுதி துணிகளில் இருந்தது. பின்னர் கடவுள், இப்போது நீங்கள் இந்த பகுதியை உட்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அது மனிதன். பின்னர் அவர் அழுதார். நான் இதை எப்படி உட்கொள்ள முடியும் என்று கூறினார். கடவுள் ஒருவரின் கெட்ட கர்மாவை எவ்வளவு காலம் குறைக்க முடியும் என்று கூறினார். ஆனால் என்னால் அதை முற்றிலுமாக அகற்ற இயலாது. எனவே நீங்கள் இதை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் சாணத்தை உட்கொள்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள் என்று கடவுள் அவருக்கு விளக்கினார். நீங்கள் அதை உட்கொண்டு இருந்தால் நீங்கள் முழு சாணத்தையும் சாப்பிட வேண்டியிருக்கும். அதேபோல் நாம் தரையில் ஒரு பழ மரத்தை நட்டால் அது வளர நேரம் எடுக்கும். அது 1 வருடம், 2 ஆண்டுகள், 1 வருடம் வளரும். பின்னர் அது வளரும். பின்னர் பழங்கள் அதில் தோன்றும். ஏனெனில் அந்த கர்மாவின் பலன்களும் ஒரு நாளில் பெறப்படுவதில்லை. அது நல்லதா கெட்டதா என்பது உங்களை பொறுத்தது. நீங்கள் எந்த வகையான கர்மாவை செய்கிறீர்கள் அது நிச்சயமாக பலன்களை பெற நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை பெறுவீர்கள். நிச்சயமாக இது காலத்தில் விதியும் கடவுளின் விதியும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் மகிழ்ச்சியும் துக்கமும் நமது செயல்களை பொறுத்தது. மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நமது செயல்களுக்கான விலையை நாம் செலுத்த வேண்டும். நமது செயல்களின் விளைவுகளை நாம் எப்போதும் சுமக்க வேண்டியிருக்கும். எனவே நாம் ஒருவருக்கு தானம் செய்யும் போது அதை சிந்தனையுடன் செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் அது இரட்டிப்பாகும். அதேபோல் ஒவ்வொரு பணியையும் செய்யும் பொழுது நாம் எந்த பணியை சரியாக செய்கிறோம், எந்த பணியை தவறாக செய்கிறோம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே தவறுதலாக கூட யாருடைய ஆன்மாவையும் காயப்படுத்தாதீர்கள். எனவே நாம் ஒருவருக்கு நன்கொடை அளிக்கும் பொழுது நாம் அந்த பணியை சரியாக செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் எந்த பணியை தவறாக செய்தாலும் அதற்கான பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். எனவே தவறுதலாக கூட யாருடைய ஆன்மாவையும் காயப்படுத்த வேண்டாம். செயல்களின் பலனை முடிந்தவரை காணுங்கள். ஆதலால் நாம் நமது கெட்ட பலன்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை அடையலாம். மார்கசீர்ஷ மாதத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.